கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கர்த்தருக்குள் களி கூறுவோம். நல்ல கர்த்தரை துதிப்போம், வேத வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே பாடின ஒரு பாடல். அவன் இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் தன்னை தாழ்த்தி ஒரு ஜெபத்தை இங்கே செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தராகிய தேவனை நாம் கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் போகிற இடத்திலே அவன் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தரை கூப்பிட்டான். அவனை கர்த்தர் கூப்பிட்டதுனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். உதாரணத்துக்கு, ஒரு பிரச்சனை நம்மளை சூழ்ந்திருக்கிறது, ஒரு போராட்டம் சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்வதென்று முடிவெடுக்க தெரியாம இருக்கிறோம். அப்ப சில நேரத்துல நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் நினைப்போம், ஆனா நம்ம கூப்பிட மாட்டோம். அதைத்தான் இங்கே சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது. நாம் கூப்பிட வேண்டும். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் ஆபத்து நேரத்தில் இருக்கும்போது தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை கூப்பிட வேண்டும். கூப்பிட்டால் வேதம் சொல்லுகிறது, இடுக்கன், ஒரு பெரிய இடுக்கன், ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கிறோம். அதை யாராலையும் மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. தேவன் ஒருவர் தான், நம்மை உண்டாக்கிற தெய்வம் மாத்திரமே நம்மளை கொண்டு வர முடியும் அந்த பிரச்சனையில இருந்து. அப்பொழுது நாம் அவரை கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே என்று கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனை இடுக்கண்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாத்தார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, ரட்சிப்பு என்றால் விடுதலை. அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு வழி அங்கே உண்டு பண்ணுகிறார் கர்த்தர். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மற்ற நேரத்தில் நல்ல கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப பிரச்சனைக்கு அவர் ஓடி வந்துருவார். இவன் இரவும் பகலும் என்னை துதித்து கொண்டே இருக்கிறான் அல்லவா, இவனுக்கு ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று தேவன் ஓடியா வந்துருவார். அதனால தேவனுடைய பிள்ளைகள், ஏழை முதல்ல உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்னும் செய்ய திராணி உள்ளவன் அல்ல சுவாமி, என்னை முற்றிலும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க அழகா வெளியே வந்துடுவீங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். எல்லா இடுக்கண், கடன் பிரச்சனைங்கிற இடுக்கண், வியாதி என்கிற இடுக்கண், சமாதான குறைவு என்கிற இடுக்கண், ஆண்டவரே மற்றவர்களால் பாதிக்கப்படுகிற இடுக்கண், அதிலிருந்து கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உம்மை விட்ட யார் இருக்கா ஏசப்பா? நீர் ஒருவர் தான் எங்களை உயிர்ப்பிக்கிறவர். எங்களை நடத்தி உங்களுடைய நன்மை நாள் நிரப்பப்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதலை தாரும், உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பலனை தாரும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பிரசன்னத்தினால் நிரப்பும். தொடர்ந்து நீர் மகிமைப்பட எங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.